ஒரு புது ஹெலிகாப்டர் கார்கோ ட்ரோனும் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆர்மி, நேவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வகையில் வந்து இந்த ஹெலிகாப்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. 70 kgsக்கான அந்த கார்கோ சப்ளைஸும் வந்து இதில் வந்து நம்ம வந்து லோட் பண்ணுவாங்க. ஒரு டைம் ரீஃபியூல் பண்ணாங்க அப்படின்னா 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது இது பறக்கும். ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபர் காம்போசிட் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதே டைமில் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். மலையிலலாம் வந்து டெரரிஸ்ட் இருப்பாங்க, தே மைட் பி டூயிங் சம் ஹேக்கிங். நம்ம ஆன்டி ஹேக்கிங் சிஸ்டமும் நம்மகிட்ட இருக்குது. மாலை முரசு வெப் பிரசன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்லைட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஹெலிகாப்டர் கார்கோ ட்ரோனும் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெலிகாப்டர் கார்கோ ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூலில் வந்து ரன் ஆகுது. ஸோ அப்போ அந்த ரிலையபிலிட்டி, அந்த ட்ரோனோட ரிலையபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெருசாக பார்க்கப்படுது. இது ஃபர்ஸ்ட் எங்கே பிச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது ஆர்மி, நேவி, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வகையில் வந்து இந்த ஹெலிகாப்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்பவே வந்து என்ன சொல்றது, ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அண்ட் இந்த அளவுக்கு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் பிளஸ் இந்த ஹெலிகாப்டர் என்னென்னலாம் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இமிடியேட்டா தேவைப்படக்கூடிய சப்ளைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆர்மி பர்சனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு இப்போ ஒரு சியாச்சன் மாதிரி இடத்துல இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பேஸ்க்கு வந்து வரதுக்கு, அங்க இருந்து ஃபுட்ஸ் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, மெடிசின்ஸ் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, எசென்சியல் சப்ளைஸ் வந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, உயிரை காப்பாத்துறதுக்கு, அந்த மாதிரியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் வந்து எதுவும் கிடையாது. ஸோ அந்த டிராவல் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கு. பட் வேறஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த என்லைட் ஹெலிகாப்டர்ஸ்ல இந்த கார்கோ ட்ரோன் மூலியமா நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். இந்த கார்கோ ட்ரோனால எனி டெரைன்ல வந்து பறக்க முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிட்டி டெரைன்ல இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு பெங்களூர் வரைக்கும் போகிறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு 500 மீட்டர்ஸ்லேருந்து 600 மீட்டர்ஸ் வரைக்கும் இதால் வந்து பறக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃப்ளையிங் டியூரேஷன் இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய ரேஞ்ச் வந்து ஒரு டைம், அதாவது ஒரு டைம் ரீஃபியூல் பண்ணாங்க அப்படின்னா 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இது பறக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 70 kgsக்கான அந்த கார்கோ சப்ளைஸும் வந்து இதில் வந்து நம்ம வந்து லோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபென்ஸ் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான இந்த மெடிசின்ஸு, அவங்களுக்கு தேவையான வெப்பன் மேபி இருக்கலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு, ஸோ அதை ரீலோட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதால் வந்து ஒன் டைமில் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்பீடு வந்து 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பறக்கும். ஸோ 500 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் ஆகும்? ஒரு 2.5 மணி நேரத்தில் போய் அந்த டெஸ்டினேஷன் சேர்ந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த மாதிரியான டெக்னாலஜி, ஹைலி டெக்னாலஜியான இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை ஒருவேளை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் பீப்புள், ஆர்மி பீப்புள் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. அதுக்கும் வந்து இவங்க பதில் வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இவங்க கிட்ட டேரக்டா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நடைமுறைக்கு வரும்போது அதனால வந்து பெரிய அளவுல வந்து பயனடையும். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிவிலியன்ஸ்க்கும் வரும்போது இந்த டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப பெரிய அளவுல இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம இதோடைய ஃபவுண்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸ்ட்டை நம்ம இதை பற்றி இன்னும் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம கூட வந்து இந்த ஹெலிகாப்டரை பற்றி ரொம்ப டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்லைட் ஹெலிகாப்டர்ஸோடைய சிஓஓ பெனி தாம்சன் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஸோ இந்த இனோவேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கு. ஸோ இந்தியா வந்து ஏரோஸ்பேஸ்ல வந்து பயங்கரமா டெவலப் ஆகிட்டே இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது பல விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி எமர்ஜென்சி சப்ளைக்காக நிச்சயமா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எதால மேட் பண்ணிருக்கீங்க? இது நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கார்பன் ஃபைபர் காம்போசிட் சொல்லுவாங்க. கார்பன் ஃபைபர், ஆமா, கார்பன் ஃபைபர் காம்போசிட்ஸ். இது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதே டைம்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோன்றது சொல்லுவாங்க. இந்த இது அது ரொம்ப அதிகமா இருக்கும். தட் இஸ் எ திங். சூப்பர் சார். என் ஃப்ரண்ட்ல பாக்குறதுக்கு என்ன சொல்றது, உள்ள எதுவும் தெரியாத மாதிரி ஒரு டிஸ்ப்ளே மாதிரி இருக்கு. ஆமா. சோ இது என்னது ஆக்சுவலி? இது இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது பேட்டரி பவர் ட்ரோன் கிடையாது. இது வந்து ஐசி இன்ஜின் பவர் ட்ரோன். இன்ஜின் பவர் ட்ரோன். இன்ஜின் பவர் இந்த சென்ஸ் வந்து இன்ஜின்ஸ் வந்து ஃப்ரண்ட் கேஸ்ல இருக்க போகுது உங்களுக்கு. ஓகே. சோ மொத்தமா இன்ஜினிங் தான் இருக்கு. இங்க மேல வச்சிருக்கிறது வந்து உங்களுடைய அந்த கூலிங்கான டிவைஸ் அது. ஓகே. ஏர் இன்டேக். இன்ஜின் வந்து கூல் பண்ணனும், அதுக்கான ரேடியேட்டர் தான் அந்த நீங்க ஃப்ரண்ட்ல பாக்குறது. சோ இது வந்து உங்களுக்கு வெயிட்ல ரெடியூஸ் பண்றதுக்காக நீங்க ஏர் மூலமாவோ உள்ள எடுத்து அதை கூல் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க.
இல்ல கொஞ்சம் இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஓகே. நம்ம நார்மலா பைக் ஓட்டும் போதே பாத்தீங்கன்னா இன்ஜின் ஹீட்ல இருக்க போது ஓகே. அதே ஹீட் வந்து அதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து உள்ள ஹீட் ஆகும். ஓ, சோ உள்ள ரேடியேட்டர் இருக்கு. ஆமா, ரேடியேட்டர் நீங்க பாக்குற ரேடியேட்டர் தான் நீங்க. ஓகே. ஓகே. இந்த ரேடியேட்டர் மூலமா வந்து கூலிங் நடக்க போகுது உங்களுக்கு. சூப்பர் சார், வெரி குட். சோ இது வந்து எப்படி வந்து ஃப்ளை பண்ணுவீங்க? லைக் இது வந்து தானா பறக்குமா, இல்லனா வந்து 2 ஆபரேட்டர்ஸ் சேர்ந்து பறக்க வைப்பாங்களா? இதுக்கு வந்து நாங்க 2 கிரவுண்ட் ஸ்டேஷன் தேவை. ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து டேக் ஆஃப் ஆகுற இடத்துல இருக்கும். இன்னொரு கிரவுண்ட் ஸ்டேஷன் எங்க லேண்ட் ஆகுதோ அங்க இருக்கணும் அது. ஓகே. ஸோ இந்த 2 கிரவுண்ட் ஸ்டேஷனுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல பாயிண்ட்ஸ் பிக் பண்ணுவாங்க. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் ஏன்றது டேக் ஆஃப் ஆகுற இடம், பாயிண்ட் பின்றது லேண்ட் ஆகுற இடம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கலாம்னா 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். ஓகே. ஸோ இதோட ரேஞ்ச் அதுதான். சரி. ஸோ அது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி மட்டும் பிக் பண்ணா போதாது. அதுக்கான வே பாயிண்ட்ஸே நம்ம பிக் பண்ணி ஆகணும். ஸோ அது அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்க ஒரு சென்னையில இருக்கோம்னா, ஆமா, இப்போ தாம்பரம்ல இருந்து மவுண்ட் ரோட் போனோம்னா அது எந்த வழியா போகணும் எந்த அப்படின்றது வழியா போகணுன்றதை நம்ம வே பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து ஜிபிஎஸ்ல. ஆமா, ஜிபிஎஸ். இப்போ நம்ம நின்று இருக்கிறது வந்து ரெட் ஜோன். ஏன்னா பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு. அதை Okay. ரெட் ஜோன்னு சொல்லுவாங்க. Okay. நம்ம ரெட் ஜோன்ல ஃப்ளை பண்ணக்கூடாது. ஓ, ஸோ அதுக்கான அப்ரூவல் நம்ம பெர்மிஷன்லாம் வாங்கணும். ஸோ ஓகே. அந்த ரீசனுக்காக நம்ம பிக் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து ஷுட் பி இந்த கிரீன் ஜோன். ஓகே. கிரீன் ஜோன்ல மட்டும்தான் பிக் பண்ணி ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம எவ்வளவு ஹைட் வரைக்கும் வந்து அது ஃப்ளை பண்ணும்? இது வந்து 15,000 to 18,000 ஃபீட் வந்து டிஃபென்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 15,000 15,000 பிகாஸ் அங்க மலைகள் அதிகமா ஆமா, இருக்கக்கூடிய காலங்கள். அங்க 15,000 ஃபீட்ல ஃப்ளை ஆகணுன்றது கிடையாது. 15,000 ஃபீட்லயே டேக் ஆஃப் ஆகும். ஓ, ஸோ நம்மளுடைய ஆல்டிடியூட் நம்ம சீ லெவல் இப்போ நம்ம இருக்கிறது வந்து 200 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகே. அங்க நீங்க பாத்தீங்கன்னா 5,000 மீட்டர்ஸ் இருக்கும். அதாவது 15,000 ஃபீட் இருக்கும். சரி சார், இது எல்லாத்துக்குமே ரொம்ப மெயினா வந்து பார்க்கப்படுதுன்னா சிக்னல். ஆமா, சோ ரேடார் இது மூலியமா தான் இது வந்து பறந்தாகணும். சோ ஆமா. டோட்டலாவே அதுதான் இருக்கு ஆமா. இல்லையா? சோ அந்த விதத்துல வந்து எந்த அளவுக்கு இதோட ரேடார்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் பிகாஸ் இது வந்து ஒரு தானா இயங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? சோ நீங்க மேல போனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் நம்ம மேல போய் எடுத்துக்க முடியாது. சோ எந்த விதத்துல வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கு சிக்னலிங்ல? அதான் நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். வே பாயிண்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எங்களுடைய வேலை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு மானிட்டர். நீங்க கீழே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். அந்த கேமரால லைவ் ஃபீடு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே. தட் we can monitor அவ்வளவுதான். ஒரு பிடிசெட் கேமரா மாதிரி ஆமா. இருக்கு. ஸோ இதை மானிட்டர் மட்டும் தான் பண்றோமே தவிர ஏதாவது ஒரு சமயத்துல நம்மளுக்கு சிக்னல் லாஸ் ஆச்சுனாலே அடுத்த செகண்ட் இட் வில் கம் டு லான்ச். ஆர்டிஎல் மோடுன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் டு லான்ச். ஓகே. அந்த மோடு மூலமா இது என்ன ஆகும்னா டைரக்டா எந்த ஒரு நாங்க எதுவுமே அசஸ் பண்ணவே மாட்டோம். சிக்னல் லாஸ்ட் ஆகுது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அது ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னா ஆப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அதையும் மீறி எதுவும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றப்போ ஏதாவது சம் ஃபெயிலியர் இருக்குன்னா இட் வில் கம் டு லான்ச், ரிட்டர்ன் டு லான்ச்ல வந்துடும். ஓகே. That is one thing. ஆமா. இதுல நடுவுல வந்து இப்போ நாங்க டிஃபென்ஸுக்கு பண்ணும்போது அங்கெல்லாம் மலையிலலாம் வந்து டெரரிஸ்ட் இருப்பாங்க. தே மைட் பி டூயிங் சம் ஹேக்கிங். ஹேக்கிங் பண்ணலாம். ஹேக் பண்றதுக்கான நம்ம ஆன்டி ஹேக்கிங் சிஸ்டமும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ பை யூசிங் த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இன்டெகிரேஷன் வி ஆர் டூயிங் தட். ஹேக்கிங் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனோ ஒரு நோட்டிஃபிகேஷனோ நம்மளோட இதில் வரும். ஸ்பூஃபிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஸ்பூஃபிங் நீங்கள் சொல்லும் போது ஸ்பூஃபிங்ன்ற வேர்டுக்கான அர்த்தம் என்னன்னா ஹேக் பண்ணதே தெரியாம பண்றது தான் வந்து ஸ்பூஃபிங் அப்படின்றது. ஸோ இது வந்து சிக்னல் லாஸ் ஆயிருக்கு, எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தெரியாது நம்மளுக்கு. இப்போ வந்து டைரக்டா நம்ம சொன்ன இடத்துக்கு டெஸ்டினேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம். அது என்ன பண்ணுவாங்கன்னா சம்திங் வாட் தே வில் டூ இஸ் அந்த பாயிண்ட் வந்து இந்த லொகேஷன்ல தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இங்க இருக்கிறோம் அப்படின்னா இந்த லொகேஷன் காட்டாம வேற ஜிபிஎஸ் லொகேஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். தட்ஸ் ஆல். ஜிபிஎஸ் லொகேஷன் சேஞ்ச் பண்ணாலே போதும், இது வேற இடத்துல ஃப்ளை ஆகி போயிடும். ஓ, இதோட வே பாயிண்ட்ஸ் அது மறந்துரும். ஆட்டோ பைலட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே. சோ அதுக்கு அதை தடுக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. சப்போஸ் இப்போ வந்து ஹெவி ரெயின் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம நார்மலா ஃப்ளை பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பைலட்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பிகாஸ் இது டிஃபென்ஸ்க்காக ரொம்ப முக்கியமா நீங்க தயார் பண்றீங்க. டிஃபென்ஸ்க்காக தயார் பண்றோம். என்னன்னா முதல்ல வந்து ஒரு டெசர்ட்ல போய் டெஸ்ட் பண்ணுவோம். சரி. அதுக்கப்புறம் சிக்கிம்ல போய் டெஸ்ட் பண்ணுவோம். சிக்கிம்ல இந்த ஹை ஆல்டிடியூட் நான் சொன்ன மாதிரி 15,000 ஃபீட்ல போய் டெஸ்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இது அதுக்காக டிசைன் பண்ணது தான் இது. ஓகே. ஸோ ஹெவி ரெயின் எனி ஹார்ஸ் என்விரான்மெண்ட் வி கேன் மேனேஜ். ஓகே. சூப்பர் சார். இதோடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது இன்னும் அடுத்து என்ன மாதிரி எல்லாம் இருக்கும்? இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி R2ன்றது அண்டர்ஸ்லங் லோட் கேரி பண்ற மாதிரி, இது வந்து R3. ஓகே. ஸோ இந்த R3ல வந்து நம்ம ஓப்பன் டோர்ல டெலிவரி பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, ஃப்ளவர்ஸ்க்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நாங்கள் மாடிஃபிகேஷன் பண்றோம். ஸோ பேஸ்ட் அப்பான் தட் வி கேன் டு இட். ஓகே. ஸோ இது வந்து ஷிப்ல எல்லாம் லேண்ட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேவி ஷிப் இருக்கு அப்படின்னா மூவிங்ல இருக்கும். கண்டிப்பா பண்ணலாம். மூவிங் வெசல்லையும் நம்ம லேண்ட் பண்ணலாம். ஓகே. we are having that facility also. ஸோ அந்த சேலஞ்சும் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க. ஓகே, சூப்பர் சார். ஸோ இது வந்து இப்போதைக்கு சோ ஃபார் இதோடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து?
கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஆர்எஃப்ஐ கொடுத்துருக்காங்க. அந்த ஓகே. ஆர்எஃப்ஐக்கு நாங்க ஒர்க் பண்ணி அமைச்சிருக்கோம். மீடியம் ஆல்டிடியூட், ஹை ஆல்டிடியூட் ரெண்டுத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ we are yet to give the NCNC demo. ஓகே. Yeah, that's the thing. ஓகே, சூப்பர் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு ட்ரோன்ஸ் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு பட்சத்துல லைக் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் ஒரு ட்ரோன் ரெடி ஆகிறதுக்கு? இப்போ we are in R&D phase. ஓகே, இப்போ ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது அப்படின்னா மேபி அரௌண்ட் 2 months, 2 to 3 months we can finish off one drone. எல்லா பார்ட்ஸுமே நம்ம கையில் இருந்ததுன்னா within 3 months we can finish off one drone. ஓகே. ஸோ இதோட இன்ஜின் எல்லாமே ஃப்ரண்ட்ல தான் இருக்கு, ரொம்ப காம்பாக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது லைக் இதோட அடுத்த பெரிய செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது இது கார்கோ மட்டும் இல்லாம மனிதர்களை போய் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அதுக்குமே பயன்படுத்துமா? அதுக்கான தாட்ஸ் இருக்குது. We have to proceed. ஓகே, அது ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போதைக்கு 70 kgs வரைக்கும் இதால வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் சேஃப்டியா. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச்.